என்னமோ நடக்குது. எங்க வந்திருக்க? எங்க வந்திருக்க? அப்படியா? அதுதான் முன்னாடி இருக்கு, அதைத்தான் முதல்ல பாக்கணும். அப்புறம் தான் எல்லாத்தையும் பின்னாடி பாக்கணும். இல்ல இல்ல, பேச்சுவார்த்தைய சொல்றேன். நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நீங்க அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன், தெரியாதா? ரொம்ப வாசமா இருக்கும், வெள்ளை கலர்ல ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன். பாத்திருக்கீங்களா? வரும்போதே புதிரா அவரு பாக்காதா, கொள்ள சொல்லி பார்த்தாரு. நம்புற முன்னாடி நீ பாட்டி பின்னாடி. என்னமோ நடக்குது. எங்க வந்திருக்க? எங்க வந்திருக்க? அப்படியா? அதுதான் முன்னாடி இருக்கு, அதைத்தான் முதல்ல பாக்கணும். அப்புறம் தான் எல்லாத்தையும் பின்னாடி பாக்கணும். இல்ல இல்ல, பேச்சுவார்த்தைய சொல்றேன். நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நீங்க அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன், தெரியாதா? ரொம்ப வாசமா இருக்கும், வெள்ளை கலர்ல ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன். பாத்திருக்கீங்களா? வரும்போதே புதிரா அவரு பாக்காதா, கொள்ள சொல்லி பார்த்தாரு. நம்புற முன்னாடி நீ பாட்டி பின்னாடி. ஆமா, கையெடு, அப்புறம் காலை எடுத்துட்டு தலையை எடுத்துட்டு மண்டபம் போயிடும். அதான் சொல்லி முழுத சொல்லணும் இல்லையா? ஒரு வார்த்தை வெளில, ஒரு வார்த்தை கொள்ளல, சிரஞ்சியா இருக்கும். பெரியவாழ்க்கை நமஸ்காரம். மாமா, நீங்க நல்லா இருக்கேன், பார்க்கலே தெரியுது. எப்படி தெரியுது? நல்லா இருக்கீல. ஆத்துல மாமி எப்படி இருக்கா? நாங்கெல்லாம் பச்சை பிள்ளைடா. மனுஷா பிறந்துட்டோம், பிறக்கிறதே தெரியும், இறக்குறதே தெரியுமா? இறக்குறதே தெரியுமா? தெரியாது. இதுக்கு இடையில தான் வாழ்றோம். இந்த வாழ்ற மனுஷனுக்கு என்ன சொந்தம்?
பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வாழ்ற மனுஷனுக்கு என்ன சொந்தம்? மூணு தான் சொந்தம். மூணே மூணு தான் சொந்தம். ரொம்ப பேர் சொல்லுவேன். நான் சொல்ற மூணு வேற, நாட்டில் நடக்கிற மூணு சொந்தம் வேற. நான் சொல்றது மூணு வேற. மூணு சொந்தம் என்ன தெரியுமா? அதை பின்னால் சொல்கிறேன். முன்னால் என்ன தெரியுமா? ரொம்ப பேர் சொல்லுவேன், எனக்கு 3 பொண்டாட்டி, 30 ஒப்பாட்டி, 300 பிள்ளை, 4000 கோடி பணம், 800 ஏக்கர் நிலம், 350 பவுனங்க. சொந்தமா உயிர் போச்சுன்னா ஒன்று கூட கூட வராது. எவன்டா அப்பன் செத்து போண்டா பிள்ளை செத்துருக்கேன்? சொந்தம் சொந்தம் உண்டா? 3 பொண்டாட்டி, 30 ஒப்பாட்டி, 300 ஏக்கர் நிலம், 3000 கோடி பணம், 450 பவுனங்க. சொந்தம் இல்லை. மூணே மூணு தான் சொந்தம். முதல் சொந்தம், மனுஷன் பிறந்தவன முதல் சொந்தம் தாய்ப்பால் குடிக்கிறவங்கள உண்ணுகிற உணவு உடம்புக்கு சொந்தம். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சாப்பிட்றமோ வாழ்கிற வரைக்கும் அந்த உடம்புக்கு சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் 32 பிண்டம் தான் சொந்தம். 32 பிடி சாதம் சாப்பிட்ற பாருங்க, அதுதான் இந்த உடம்புக்கு சொந்தம். அது முதல் சொந்தம், உண்ணுகிற உணவு. 2வது சொந்தம் உடுத்துகிற உடை. இந்த உடை தன் மானத்தை காக்கும். முதல்ல பிறந்த உடனேயும் தாய்மாமன் தான் கொடுப்பேன், ஊரை விட்டு போகிறப்பவும் தாய்மாமன் தான் கொடுப்பேன். தாய்மாமனை நாய்மாமனா ஆகிட்டாங்கடா. இது 2வது சொந்தம். 3வது சொந்தம் தெரியுமா? இந்த 3வது சொந்தம் யாரும் கடன் கொடுக்க முடியாது, கடன் வாங்கவும் முடியாது, கடன் கொடுக்க முடியாது, கடன் வாங்கவும் முடியாது. ஐயா கடன் தான் கொடுக்கல, கடன் தான் கொடுக்க முடியாது, வாங்க முடியல. எந்த கடையில வாங்கினாலும் கிடைக்காது, கிடைக்காது. அது என்ன சொந்தம்? அது என்ன சொந்தம்? அதுதான் தூங்குற தூக்கம். இது 3 தான் மனுஷனுக்கு சொந்தம். தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் மூச்சு. இது 3 சொந்தம்னு எவன் நினைச்சிட்டானோ அடுத்து முன்னாடி கெடுக்க மாட்டேன், ஊர் சொத்தை கொள்ளை அடிக்க மாட்டேன், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன், வாங்கின கடை கொடுக்காம இருக்க மாட்டேன். எவன் ஒருத்தன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, கடை வாங்குறது பெருசு இல்லை, இருக்கிறான் கொடுக்குறேன், சிரமத்துக்கு கடன் கேட்குறோம். ஆனால் கடை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு அதை திருப்பி கொடுத்துட்டா இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனால் கடன்காரனை கண்டு எவன் ஒளியிறானோ அவனை 7 நாட்டு தண்ணி தொட்டுவேன். உண்மையை சொல்றேன்டா, நான் யாருக்கும் வாங்கினது உண்டு, கொடுத்தது உண்டு, உள்ளதை சொல்றேன். ஏன்னா கடன் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கொடுக்க மனசு வராது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, முத்துராஜ் கஷ்டப்படியா கல்யாணம் இருக்கா, இருந்தால் பிள்ளைக்கு 50,000 கொடுத்தாங்க, வந்துச்சு இல்லை, கொடுத்துட்டா மரியாதை. ஆனால் கொடுக்கலன்னா இது 7 தலைமுறைக்கு கடன். 7 தலைமுறை யாரு? உனக்கு பின்னால் வர 7 தலைமுறைக்கு அவன் கடங்காரனா இருக்கான். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கான். தெரியாது அது என்ன ஜென்மம் பண்ணணும், என் கடங்காரனா இருக்காங்க நடத்திக்கிட்டு இருக்கான். கெட்டிக்காரத்தனமா ஏமாத்தி விட்டான். ஏமாத்திட்டு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் மனுஷன் எப்படி வாழணும்னா, வாக்கு கொடுக்கும் வாக்கை காப்பவன் கோடீஸ்வரனுக்கு சமம். கோடி பேருக்கு அன்னதானம் போடுறது பெருசு இல்லை, கோயிலை கட்டுறது பெருசு இல்லை, கொடுக்குற வாக்கை காப்பாற்றினா கோடி ரூபாய்க்கு சமம். நன்றி. இன்னைக்கு மாமா தேதியில் காரை முன்னே முடிச்சுட்டு திருப்ப மாவுளை சமர்த்தி எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக ராமநாத்தை சேர்த்துக்கிட்டு வந்தோம். நேக்கு பின்னால் அம்பி வர்றான். அவன் பொண்ணனும் அமரனும் ஆட்சி பண்ணான்னு பொன்னமராவதி அருகே உள்ள ஐயாண்டிப்பட்டி. என் மாமி ஆர்வத்துமே கண்ணி மருமையை வராது.
ஐயா நாட்டி வந்தது ராமநாடு நாட்டி வந்தது ராமநாடு நாட்டி வந்தது ராமநாடு அன்னைக்கு வந்தது வல்லநாடு என்று அன்னைக்கு வந்தது வல்லநாடு ஏன் பயப்படுறேன்? ஏன் பயப்படுறேன்? கொரோனாலாம் போயிடுச்சு. பிரியமா கோடின்னு இருக்க அடியமா சிறியமா பிராமணால் நமஸ்காரம் செஞ்சுடுறேன். என்ன செய்யுங்க? சரிங்கோ. இந்த நாடு செழிக்க போறது, நல்ல மழை பெய்ய போறது. இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் நமது 60 கிராம பொதுமக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க போறேன். யாதொரு குறைவும் கிடையாது மாமா. 3ஆம் வருஷம் இங்க வந்திருந்தவன் இங்க நாடகம் நடந்துட்டு இருக்கிறது. அங்க ஒரு தெரு விளக்கு தெரியுது பார்த்தா? ஆமா, வேலை கேட்டுட்டு கிடைச்சது. அங்க மழை பெய்யுறது, அந்த குடியிருப்புல மழை பெய்யுறது. ஓஹோ, இங்க மழை இல்ல. எப்படி? ஏன்னா நீங்க வந்திருக்கீல்ல, உங்க ராசி எப்படி? ஏன்னா பகவான் அருள்றான். ஐயன் நின்று இருக்கா, நடத்தட்டும் அப்படின்னு வெளிச்சம் இருக்கா. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் இருப்பேன். தூங்குறவா? நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாம் ஜெயமா அமைய போறது. தூங்கிட்டு இருக்கவா? நல்லா தூங்க. தூங்கட்டும். நேத்து நாடகம் பார்த்த ஆசை படுத்து தூங்கட்டும். காஜை கொடுத்து கூத்து வச்சு விட்டு முடிச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கரகந்த இந்த காஜை வாங்க கத்திக்கிட்டு இருக்கான். காஜி தான் வரி காஜி கொடுத்துட்டோமே, நீ என்னத்தை இவங்க போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு எப்படி காஜை கொடுத்துருவாங்க, தொலைஞ்சிட்டு போறாங்க இந்த நாடகக்கார பயலுன்னு நம்ம மேல பாவப்பட்டு அவன் வந்து உட்காந்து தூங்கிட்டு தூங்கட்டும். உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாத சில ஐட்டம் இருக்கலாம். விலை கொடுத்து வாங்க முடியாத சரக்கு அதுல தூக்கமும் ஒண்ணும். முந்தா நாள் போன ஊர்ல சொல்றேன், விலை கொடுத்து தூக்கத்தை வாங்க முடியாதுன்னு சொல்றேன். கூட்டைக்கு முன்னாடி உட்கார்ந்துன்னு ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் வாங்கலாம் 155 165. உண்மைதான், அவர் சொன்னது சரிதானே. அது வாங்கி குடிச்சாதான் நல்லா தூங்கலாமே. அட லூசு பல, அதுக்கு பேரு தூக்கம் கிடையாது, அதுக்கு பேரு மயக்கம். மயக்கமா? அது பேரு தூக்கமா? நானும் நல்லா தூங்கிருக்கேன். லூசு பல. வயிறு வலிக்க சோறு திங்கணும், உடம்பு வலிக்க உழைக்கணும், அப்ப வருந்தா தூக்கம். அதெல்லாம் யாரு பண்றா? அப்ப யாரு சாப்பிடுறதே? படுத்துக்கிட்டு தூங்கட்டும். இதுல ஒரு விஷயம், நீ எல்லாம் எவ்வளவு நாளா நாடகம் ஆடுற? 38 வருஷமா இருக்கேன். 38 வருஷமா நாடகம் ஆடுற. இப்ப தூங்குறவங்களை பத்தியும் முழிக்கிறவங்களை பத்தியும் உன்னுடைய கருத்து என்ன? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது தெரியாது. எனக்கு தூங்குறவங்க தூங்குறாங்க, முடிச்சிருக்காருன்னு உட்காந்துருக்கேன். பேசாம உங்கட்டு காலத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டியா? ஆராய்ச்சி பண்ணிருக்காரா? 38 வருஷம் பாருங்க. நான் வந்து 41 வருஷம் ஆச்சு. நான் 40 வருஷம். 41 வருஷத்துல நான் கண்ட பலன் தூங்குறவங்க தான் நம்ம கம்பெனி. என்ன சொல்றீங்க? தூங்குறதெல்லாம் நானும் பார்க்காம தூங்குறா உங்க கம்பெனி? உனக்கு அதுதான் தெரியும். தெரியல தார்பரியம் என்னன்னு தெரியல. முடிச்சிருக்க கம்பெனினா நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி. முடிச்சிருக்கிறது நல்லா நாடகம் பாக்குறா. நீ என்னடா இப்ப ஏப்ப அவங்க நாடகம் பாக்குறதுன்னா நாடகம் நின்று நிறுத்திடுவோம்னா? நாடகம் நடந்துட்டு தானே இருக்கும். புரியல இல்ல? யோசிச்சு கேளு, எனக்கு என்னன்னு கேட்க சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கவன் நம்ம கம்பெனி எனக்கு சொல்றேன்னா, அது பத்தூர்ல நாடகம் முடிவு பண்ணிட்டான். முதல் நாள் வெள்ளித்திருமண நாடகம், மறுநாள் ஹரிச்சந்திரா நாடகம், இன்னும் நாறு போட்டு நாடகத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டான். சரி, நம்ம அதவத்தூர் தம்பி வேலாயுதம் தம்பியை வந்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் நடிகர்கள் எல்லாம் புக் பண்ணிட்டான். எல்லா இடத்துலயும் பொறுக்கி யார பொறுக்கிக்கிறியா? இல்ல, அம்பட்டு பொறுக்கி கூட்டியாந்துட்டாரு. நல்லா நடிக்கிற நடிகர்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து கூட்டியாந்துட்டாரு. தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்காங்க. ஆமா, தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்காரு. நோட்டீஸ் அடிச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே விட்டாச்சு. ஊர்ல நோட்டீஸ் எல்லாரும் பாத்துருப்பாருல்ல, கிடக்குல்ல. பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் என்ன தெரியுன்ற? என்ன தெரியும்? யாரா விடுறா இன்னைக்கு? ஆஹா,
தம்பி சமயக்கருப்ப தம்பி வர்றாரா? ஆஹா, அவர் எல்லா நாடகமும் நடிப்பாரு. அந்த தம்பி இன்னைக்கு வர்றாரா? ரொம்ப சந்தோஷம். கன்னிக்குமார் அவர் வள்ளிபுரம் அவர் முத்துக்குமார் எல்லாம் பார்த்துட்டாலும் பார்த்து முடிச்சோன்னா ஆஹா நாடகம் நல்லா இருக்கும் நம்பிக்கையோட அவெல்லாம் தூங்குறான். என்ன பேரை பார்த்துட்டே அவ்வளவு நம்பிக்கை வந்துருச்சு. நோட்டீஸ பார்த்தாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, நாடகம் ஆரம்பிச்சுட்டாங்க, நாடகம் நல்லா இருக்கும் நம்பிக்கையோட தவாலாம் தூங்கிட்டு இருக்கான். இந்த கம்பெனி எல்லாம் நம்மள நம்பாம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கடா, இவங்க ஒழுங்கா பண்றாங்களா, களவாணி பயிருக்கு ஓப்பி அடிச்சுட்டு போயிடுறாங்களா அப்படின்னு நமக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ற கம்பெனி உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க பேச சொல்றது உட்கார்ந்து கோழி தூங்க சொல்றீங்க. இப்ப அப்படி இல்லடா, அவ தூங்குறவா தூங்கட்டும். இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை விழிச்சு பாக்குறதுக்கே ஒரு கொடுப்பனம் வேணும் முதல்ல. ஆமா கண்டிப்பா. அதெல்லாம் கிடைச்ச மாதிரி தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆமா விழிச்சு பார்க்கட்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எங்க அண்ணாலாம் இன்னைக்கு திருப்பணவாசல் போறோம்னு சொன்னாலும் அவளோட சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரையும் இங்க அழைச்சிட்டு வந்துட்டு, அண்ணா ஹரிச்சந்திரா நடந்துட்டு இருக்கிறது, ஹரிச்சந்திரா தான் பார்க்கணும், வழி திருமணம் வேண்டாம், இங்க உட்காந்து பார்ப்போம்னு அவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹரிச்சந்திராவுடைய தார்பரியம் என்னன்னா அவளுக்கு தெரியும், அதனால கூட்டியாந்து உட்கார வச்சுட்டு இருக்கா. என்ன சொல்றேன், என்ன பெத்த ஐயாக்க, நான் அதவத்தூர்ல ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். நீங்க உட்காந்துக்கிட்டு பார்த்தாப்பேன் எனக்கு என்ன, பார்க்கலன்னா படுத்துக்கிட்டு இப்படி தூங்கினாப்பேன் எனக்கு என்ன, இல்ல 10 பேரா எந்திரிச்சு போனாப்பேன் எனக்கு என்ன. உங்க வீட்டு காஜ முழுக்கிட்டபடி மாப்பிள்ளை சாலி முடிச்சு வச்சுப்போம். என்ன சொல்றீங்க? இன்னும் என்னத்த பண்ண போறீங்க நீங்க? இந்த ஆமா இந்த ஹரிச்சந்திரனும் சத்தியத்தின் முறைய காட்டணும். அது 2 பேரும் காட்டாங்கன்னா சாலி முடிச்சு வச்சு அம்பிடுத்தேன். வேற என்ன பண்ண போறான்? கடை விரித்தோம் வாங்குவார் இல்லை, மூடி விட்டோம்னு வடலூர் வள்ளலார் பெருமான் சொன்னான். அந்த மாதிரி நம்ம கடை விரிச்சிருக்கோம், அது வாங்குறதுக்கு ஆள் வேணும். வாங்குறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? இவன் தான் உட்காந்துட்டு இருக்கா, பெரியவா உட்காந்துட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆமா ஏமாமா எல்லாம் வாங்குறவா? ஆமா, நீங்க தனியா அப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களை ஊர்ல என்ன நினைக்க மாட்டாங்க? என்ன பைத்தியம் பாரு, லூசுன்னு நினைக்க மாட்டாங்க? என்னைய லூசுன்னு தான் நினைப்பான். லூசுகள்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு. ஆமா ஆமா, இந்த இன்னொரு லூசு வந்துருச்சு. நாங்க லூசு ஒரு கம்பெனியா வந்திருக்கோம். நமஸ்காரம். எப்படி மாமா இருக்கேன்? என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கலாம். நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். சரி, உன்ன கேட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். சரி, நீ கொஞ்சம் வேக்காலம் பண்ணுவேன். ஆமா ஆமா வேக்காலம் பண்ணிட்டேன். ஆமா, நல்லா கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, பேச கொடுத்தோம். ஏமாமா இவ்வளவு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காளே, ஆமா தெரிய மத்த கேட்டு இருக்கேன். வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. வருத்தப்பட மாட்டான். இல்ல மாமா, நம்ம அளவா மாதிரி வாழ தர்றதா எப்படி தெரியும் அவளுக்கு? யாருக்கும் வாழ தெரியல. கடைசியில நம்மளவே கோளாறு சொல்லிட்டு இருக்கான். இந்த பிராமணாலாம் உழைக்க மாட்டேன்றான். இவெல்லாம் கோயில நின்று இது பண்ணிட்டு இருக்கான், அது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காளே, எங்களமா மாதிரி பிழைக்க தர்றதா உங்களுக்கு? பிழைக்க தர்றதா கேட்கறத விட நம்ம எப்படி பிழைக்கிறோம்னு சொல்லி காட்டு. எது வேணாம் எடுத்துக்குவோம். இல்ல எங்களவா இருக்கிற சட்ட பேசணும். அது இல்லைன்னா தான் தப்பா போயிடும். அதனாலதான் பேசுறோம். இல்ல பெரியவா இருக்கிறது அவளும் இருந்து இருக்கா, அவனாலதான் பேசிட்டு இருக்கோம். உள்ள எங்களவால குழந்தை பிறக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், குழந்தை பிறந்தோன்னு போய் நாங்க கேட்போம், அபுஜா மாமி என்ன குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்போம். கேட்டோன்னா அவ என்ன சொல்லுவான், எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆண் குழந்தையா பிறந்திருக்கிறது, சந்தோஷம், எம்பெருமானே பிறந்திருக்கா, நோக்கு எந்த குறையும் இருக்காது. அவ பாரு, அவ தோப்பனார் மாதிரி தலைமை ஆசிரியர் ஆயிடுவான், இல்ல அவ பாட்டனார் மாதிரி ஆமா சப் கலெக்டர் ஆயிடுவாரு அப்படின்னு எங்களவும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்படித்தானே நாங்க பண்ணுவோம். இப்போ உங்கள குழந்தை பிறந்திருக்கு, நீங்க போய் கேக்குறேன், ஏண்டி கருப்பாயி என்னடி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆம்பளை பிள்ளையா? பரவாயில்லடி, எவன் கோமணத்தையாவது கசிக்கி உன் குடும்பத்தை காப்பாத்திருவேன். குடும்பம் நீங்க ஆசீர்வாதம் பண்ற லட்சணம் பிள்ளைக்கு பிறந்த உடனே. பிள்ளை பிறந்த உடனே கோமணம் கசிக்க பிறந்திருக்கு பிள்ளை, அது போகட்டும். சரி, குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. 5 வயசு ஆகச்சு நம்ம கடை வீதிக்கு அழைச்சிட்டு போறோம். எது கூட்டி போறோம்? ஆமா, 4 பேரை பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும், நல்லா எடுத்து வச்சுக்கணும். நம்மளவ அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போறச்சே தாப்புல ஆமா வருவான். யாரு வருவான்? நம்மளுடைய அத்தின் பேர் வருவான். அத்தி பேர்னா யாரு?
அத்திம்பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு நேக்கு தெரியுது, ஆமா. இருக்கவா தெரிய முடியும். மாமா அத்தையோட ஆத்கார். ஆமா மாமா கூட வேணும். அப்பாவோட கூட பிறந்த தங்கை. ஆமா அதுதான் அத்திம்பேர் வந்துட்டு இருப்பா. நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க குழந்தையாட சொல்லுவோம், ஏய் தம்பி அத்திம்பேர் வந்துட்டு இருக்கா, அவளை நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு. குழந்தை நமஸ்காரம் மாமா அப்படின்னு சொன்னோன்னா நல்லா இருப்பேடா, பேஷா இருப்பேன், எந்த குறையும் வராது, ஆயுஷ்மா பவன் அப்படின்னு அவ ஆசீர்வாதம் பண்ணுவான். சரி, நாங்க நாங்க இப்படி சொல்லுவோம், நீங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு போறேன், 5 வயசு எது தாப்புல தாய் மாமியை வர்றேன், என்ன கேட்பேன், இவன் என்ன சொல்லி கொடுப்பான் நம்மால தெரியுமில்ல, ஏய் இந்த பாடுறவன் தாய் மாமே வர்றேன், அவனை வக்கால ஓலின்னு கேள்றான், காலி பொண்ணு கொடுப்பானான்னு காலி இல்ல தூக்கிட்டு போவோம்னு சொல்லு. 5 வயசுல உட்காந்து 50 வயசுல கேட்டே விட்டானா. விளங்குமா பிள்ளை? குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாம நம்ம தான் வளர்த்துட்டு இருக்கோம். கடைசியில எங்களவால கோளாறு சொல்லிட்டு இருக்கு. ஆமா எங்களை மாதிரி பொழைக்க கத்துக்குங்கோ, தெரிஞ்சுக்கோங்க. என்னமாமா சரிதானே மாமா சொல்றது சரிதானே. இல்ல தெரியாம கேட்டிருக்கேன், நம்மளவா எங்கேயாவது ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாளா கிடையாது, இல்ல நம்மளவா எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளா, இல்ல நம்மளவா எங்கேயாவது பாலியல் பலாத்காரத்துல இருக்காளா, நம்மளவா எங்கேயாவது அரசியல் கைதியா இருக்கா, அளவு ஊத்துறாளா, எல்லாமே இவாத பண்ணிட்டு இருக்கா. கடைசியில நம்மளவால கோளாறு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ண சொல்றேன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது லோகத்துல உங்களுக்கு தெரியல. ஏமாமா அது ஓட்டு விட்டா நம்ம 2 பேரும் வியாக்கியானம் பண்ணி விடிய வச்சுருவோம். நம்ம 2 பேரும் அளவத்தூருக்கு எதுக்கு வந்தோம், புடுங்க வந்தோம். சபாஷ் மாமா. ஹர்ஷாம் பத்தி என்ன உச்சையாட்டியா, இதுக்குத்தான் எங்களவா வேணும்ன்றது. சில பேர் இருக்கா சொல்றாள், எதுக்குடா வந்தோம்னா புடிச்சுக்கிட்டு அறுக்க வந்தோம். எனக்கு பிடிக்காது, நமக்கு அறுக்கிற வாக்களே பிடிக்காது. வந்தோமா நறுக்கணும்னால புடுங்கணுமா போனோமான்னு இருக்கணும். இப்படி நல்ல விஷயத்தை வேற நாடகத்துல பேச முடியாது. அசிங்க அசிங்கமா 4 டைலாக்க பேசிக்கிட்டு இருப்போம், அதை உட்காந்து கேட்டு இருக்காங்க. இதுக்கு 5000 10,000 சம்பளம். இன்னைக்கு ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு இம்பிட்டு கூட்டர். இதே இன்னைக்கு இங்க ஒரு அம்மனை குண்டி டான்ஸ் வைங்க, ஆடல் பாடல்னு ஒண்ணு வை, இந்த பொட்டல் தாங்காதுடா, இந்த ஊரே தாங்காது. அம்பிட்டு வண்டி வந்து நிக்க ஹரிச்சந்திரனுக்கு கூட்டம் நிறைய லோகம் அப்படி போயிட்டு அப்படி அம்மனை குண்டி நாடகம் சொல்லல, அதை பகவான் கலியுகத்தை உண்டாக்கி வச்சது. ஏமாமா அப்பவே சொன்னேன் கேட்டியா? ஏன் என்ன கேட்கல, நம்ம இழுவைக்கு சரியா வர்றவளை எடுத்துக்கிட்டு வானான்னு அப்படிதான் கொடுத்துருக்கேன். நீ தான் சொன்ன. ஆமா இவன் நம்ம வயத. ஆமா 56 தேசத்தாண்ட சக்கரவர்த்தி மையன். உண்மை. எவன் மாமா சக்கரவர்த்தி? அரசாண்ட சக்கரவர்த்தி. எவன் சக்கரவர்த்தி? மனுஷன் அரசாண்ட சக்கரவர்த்தி. போமாமா ஏண்டா இந்த மூச்சு போவந்துட்டு இந்த மாமா எல்லாம் மரியாதையும் எப்படி சக்கரவர்த்தியும் மந்திரியும் அமைச்சரும் தலைவர், இவர்தான் செயலாளர், அவர்தான் அம்புட்டும், அவர்தான் பெரியதனம் எல்லாம் சொல்லுவேன். இந்த மூச்சு போவந்துட்டிக்கும் போனதுக்கு அப்புறம் மூச்சு நின்னு வச்சு அம்புட்டு பையனுக்கும் ஒரே பேரு தான். என்ன பேருன்னு பாடி எப்ப எடுப்பாங்க? அது ஏன்டா அந்த பாடி பேருவாங்க? பாடி எப்ப எடுப்பாங்க? அவ்வளவுதான். இதுக்குள்ள நம்மால 2000 வருஷம் வாழ போற மாதிரி என்ன ஆட்டம் போடுறேன் அந்த உலகத்துல. ஒரு எறும்பு செத்தா கூட 2 நாள் கிடக்குது, ஒரு மாடு செத்தா கூட 4 நாள் போட்டுக்கிறேன், ஒரு ஆடு செத்தா கூட தோலை கூட வச்சு கை ஆக்கிறேன். ஆனா மனுஷன் தைச்சா எதுக்காது அதுடா. மாமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எந்த உயிரினம் இந்த உலகத்துல செத்தாலும் அதுக்கு மரியாதை கூடிரும், கூடிரும். மனுஷன் செச்சாத்தான் மரியாதை குறையும். இருந்தா இதுக்குள்ளதான் நம்ம ஆளு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவும் வேண்டாம் இருங்க மாமா, பெரியவா கூடின்னு இருக்கேன். ஆமா உங்களுக்காக நான் பேசுறேன். நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கே, உங்களுக்கு முதல் குளிக்க ஊத்துனது யாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாரு வேணாலும் சொல்லுங்க. உங்களை முதல் குளிக்க ஊத்துனது யாருன்னு தெரியுமா? நம் தாயார் ஊத்திருக்க மாட்டான், ஏன்னா அவ தான் பெத்து போட்டிருப்பான், ஊத்திருக்க மாட்டான். 2 பேர் தான் ஊத்திருக்க முடியும். ஒண்ணு நமக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவச்சி, ஆத்தாவுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவச்சி ஊத்திருப்பான், இல்ல செவிலித்தாய் என்று சொல்லக்கூடிய நர்சு ஊத்திருப்பான். அவ யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. போட்டு உங்களுக்கெல்லாம் கடைசி குளியல் எவன் குளிக்க ஊத்துறான்னு யாருக்காவது தெரியுமா? நம்மளை குளிக்க ஊத்துறாங்களா, கயத்தை கட்டி இழுத்து போட்டு போறாங்களா, என்ன கர்மாந்திரம் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இவ்வளவுதான் நம்ம மனுஷ வாழ்க்கை. இதுக்கு நடுவுல நம்ம போய் ஆமா குற்றாலத்துல குளிக்கலாம், இருக்கிற எல்லா அறிவிலையும் நம்ம குளிக்கலாம்.
முதல் குளியலும் எவன் குளிக்க ஊத்துறான்னு தெரியாது, கடைசி குளியலும் எவன் குளிக்க ஊத்துறான்னு தெரியாது. இதுக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை. இதுக்குள்ள நம்ம அன்போட இருப்போம், எல்லாருடைய அன்போட மனித நேயத்தோட இருப்போம். என்ன பார்த்தா ஐயாக்கா, அது மட்டும்தான் நம்மளுக்கு நமக்கு நிறைச்சி இருக்கிறது. அது மட்டும்தான், அன்போட இருப்போம். ஆமா பகவானே பகவானே, ஏமாமா குழந்தை போனானே என்ன ஆனே? பாம்பு எடுத்து செத்து போனேன். அடைச்சிட்டானடா ஆத்தாடி. இவனை பக்கத்துல கூட்டியாரப்ப நான் கொஞ்சம் மஞ்ச மாத்திரை எடுத்துக்கிட்டு வரணும் போட்டு இருக்கு. லபக்கு லபக்குன்னு பேசுறான். ஏமாமா பாம்பு அடிச்சு செத்து போனானா? குழந்தை பாம்பு அடிச்சு சாத்த செய்வேன், செத்து போட்டோம். ஆனா ஒரு விஷயம், என்ன மாமா? பாம்பு கடிச்சது விஷ பாம்பு தானே? ஆமா. அதை ஏன் நல்ல பாம்பு சொல்லணும்? கடிக்கிறது விஷ பாம்பு, கடிச்சா மனுஷன் சாப்பிட. அதை நல்ல பாம்பு என்ன சொல்றான்? என்னடா வர வர இவ வள்ளி திருமணம் மாதிரி கொண்டாடுறா அந்த நாடகத்தை. ஏண்டா பாம்பு கடிச்சிச்சுன்னா சோழிய முடிப்பானா, அதுக்கு ஏன் நல்ல பாம்புன்னு வச்சான்? எதுக்கே நல்ல பாம்பு கடிச்சிச்சு இப்படி தந்தா வியாக்கியானம் பண்றாங்க. குளியலுக்கு சொன்னில்ல, ஆமா எல்லா கருத்தும் சொன்னில்ல, ஆமா அது விஷப்பாம்பு, ஆமா கடிக்கிறது. நல்ல வாழை கடிச்சாலும் ஜாகிறேன், கெட்ட வாழை கடிச்சாலும் ஜாகிறேன். அப்ப அதை ஏன் நல்ல பாம்பு சொல்லணும்? மாமா கெட்ட பாம்புன்னு சொல்லணும். அப்படி இல்ல மாமா. சிருஷ்டி திதி சங்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தலிற்கு முதல்வனாக விற்றிருக்கிறானே எம்பெருமான் சிவபெருமான், அவன் உடம்பெல்லாம் மல்லி ஆபரணமா போட்டு அவளுடைய மனையவள் உமையவள் திருமகள் கனையாளி மோதிரமா மாற்றின்னு இருக்கான். மூத்த குமாரர் விநாயக பெருமான் அரஞ்சான் கயிறா கட்டின்னு இருக்கான். இளைய குமாரர் முருகப்பெருமான் பாதத்தின் அடியில வச்சுட்டு இருக்கா. நம்மை காக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் ஆதி நாராயணம், அந்த ஆதிசேஷன்கிற பாம்பத்தர மாமா பார்க்கடல பாயா விரிச்சு பள்ளி கொண்டு நம்மளெல்லாம் காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறான். இப்படி நல்ல வாட்டெல்லாம் சேமம் பண்றதுனாலதான் அந்த பாம்புக்கு பேரு நல்ல பாம்பு. இந்த நல்ல பாம்பு இருக்கிறதே அது நல்லவனை மட்டும்தான் கடிக்கும். உன்னை என்னையும் கட்டு விரியன் தாண்டா விழுந்துகிட்டு புடுங்கும். அன்னைக்கு தரிசிக்கு ஆத்த விட்டு வெளியே வந்துட்டேன். சரி, நல்ல நெட்டு பாம்பு ஆகணும், சர சரன்னு பண்றது. சரி, நான் பாம்பை பார்த்தேன், அது எந்திரிச்சது, என்ன பார்த்து அது போயிருச்சு. அதுதான் சொல்றேன், செத்த பாம்பை திரும்ப ஏண்டா கடிக்கிறோம்னு போயிருச்சு. அப்ப நான் என்ன செத்த பாம்பாடா? ஏண்டா இல்ல மாமா, அதோட விடுங்க. அது இல்லடா, இவனை கடிச்சா இவன் விஷம் அதுக்கு ஏறி அது செத்து போய் பயம். ஏமாமா இந்த விஷயத்தை சிக்கல்ல மாட்டிண்டோம். மாமி நம்மளை நம்பித்தான் பிள்ளைய அனுப்பிச்சா. மாரியா போறல மாமி வந்து குழந்தை எங்கன்னு கேட்பான் மாமா. ஆமா, என்ன மாமா சொல்றது? குழந்தை வாரான்னு சொல்லு. எதுக்கு வாரேன்னு சொல்ற? அவ போய் உடனே சொன்னா இறந்து வரணும். ஒரே தாக்கல நான் சொல்ல முடியும். எப்படி உங்க மையனை பாம்பு அடிச்சு செத்து போயிட்டா? ஐயோ அறிவு இருக்கா? பிராமணத்து குழந்தை வியாக்கியானம் பேசுறேன். அவருக்கு ஒரு குழந்தை இல்லையோ? யார் அனுப்புனா? நம்ம அழைச்சது முடியும். கேட்டு சொல்லணும். இறந்துட்டான்னு அவ உயிர் விட்டுவா இல்லையோ? இவன் செத்து விடுவானா? ரெண்டு உயிர் விடுடா, பாவம் நமக்குடா. போட்டும். எப்படி என்ன மாமா பாவம் பாவம்னு சொல்றேன்? இவாள் இங்க செத்து விடுவானா? இவா காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், அவா காரியத்தை நீங்க போய் பாருங்க. ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பொழப்பு ஓடிடும் மாமா. ஐயனார் நமக்கு பொழப்பு கொடுக்குற. ஐயனார் எல்லாருக்கும் பொழப்பு கொடுப்பார். இப்படி ஒரு பொழப்பு வேண்டாம், வாழ வச்சு பழக்குவோம். வாரான் இனி வாரான். வார்த்தை ஒன்று. அம்மா, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி அனுபவங்கள் பத்தாது. குறைவுதான். மேற்கு முன்னாடி யாராவது பொம்முநாட்டிகள் கண்ணீர் விட்டுட்டா தாங்க மாட்டேன். இளம் மனுஷுக்கு அதுக்கு என்ன பண்ணு? பதிலுக்கு நான் கொஞ்சம் நீர் விட்டுருவேன். என்னது கண்ணீர் விட்டுருவேன். அதை சொல்லு. எனக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கும். அப்போ எனக்கு நான் ஏதாவது தத்து பத்துன்னு உணர ஆரம்பிச்சேன்னா என்ன நீங்க காப்பாத்திடும். கடல் கடந்து வந்து அப்பவே காப்பாத்தினேன், கால்வாயில காப்பாற்ற முடியாது. நீ எங்க ஆபத்துன்னு வருதோ எந்த நேரத்திலையும் உயிரே போனா நான் காப்பாத்துறேன். சரி மாமா, என்ன நீங்க காப்பாத்திடுங்க. ஒருவேளை எனக்குன்னு ஆபத்து வராது, அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்க, உன்னைய விட்டுட்டு நான் ஓடி போயிருவேன். ஆனா ஊரை கெடுத்து வாழ்றதுல ஒன்ன மாதிரி ஒருத்தர் எவ்வளவுங்கடா. நான் பிழைக்கணுமா இல்லையா? ஊரை கெடுத்து வாழ்ற ஒன்ன மாதிரி ஒருத்தர் எவ்வளவு. வாங்க மாமே,
போகணும்